என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த வார்த்தையை யார் சொன்னது? அன்னை மரியாள் வேலைக்காரர்களிடத்தில் சொன்னதை நாம் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை கேளுங்க, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னை மரியாள் சொன்ன அந்த ஆச்சரியமான உபதேசத்தை சற்று கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நீங்கள் செஞ்சால் போதும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நடக்கும்னு சொல்லி அவங்க நமக்கு ரொம்ப அருமையாக ஒரு பிரசங்கத்தை செய்து முடித்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு மரியாளின் பக்தர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அதை செய்வது இல்லை, வேதாகமத்தை வாசிப்பது இல்லை, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் அறிந்தது கூட இல்லை. பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, மரியாள் இப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கு மரியாள் காட்சி கொடுத்தாங்க, ஜெபமாலை பண்ண சொன்னாங்க, உலகத்தின் பாவத்தை நீக்குவதற்கு ஜெபமாலை அதிகமாக பண்ணணும், இப்படி நடைபயணம் செய்யணும், அல்லது காவி உடித்து கொண்டு இந்த இடத்துக்கு நீ கடந்து வரணும்னு சொல்லியிருப்பாங்களான்னு சற்று யோசித்து பாருங்கள். அவங்க வேதாகமத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் எங்கே இருக்கிறது? வேதாகமத்தில் இருக்கிறது. வேதத்தை வாசியுங்கள். வேதாகமம் விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதா? வேதாகமம் இப்படி நடைபயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதா? வேதாகமம் இப்படி காவி உடித்து கொண்டு நீ வந்தாதான் உன் பாவம் நீங்கும் என்று சொல்லுகிறதா? அல்லது நீ ஜெபமாலை பண்ணாதான் உனக்கு பாவம் நீங்கும் என்று சொல்லுகிறதா? இயேசு கிறிஸ்து சொல்லாத காரியங்களை ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் சொன்னதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் நீங்கள் தானாகவே திருப்பப்பட்டு விடுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பித்து விடுவீர்கள். குருட்டு நம்பிக்கையிலும் அதே சமயத்திலே குருட்டுத்தனமான பக்தியிலும் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறதை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நான் சொல்லுவதை நீங்கள் கேட்காதீங்க. அன்னை மரியாள் உங்களுக்கு சொன்னதை கேட்டு பாருங்க. அவங்க சொன்னது என்ன? வார்த்தையை வாசிங்க, வார்த்தையின்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.